வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் மாடல் ஹவுஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மாடல் ஹவுஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம ஒரு வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த வீடு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பில்டர்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுருக்க வீடு தான் மாடல் ஹவுஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா பொருளுமே உள்ளே வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு இந்த இடத்துல இந்த ரூம் வரும், இந்த இடத்துல இந்த பாத்ரூம் வரும், கிச்சன் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்குறதுக்காக வச்சுருக்கிறது தான் இந்த மாடல் ஹவுஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஹோம் மாடல் என்னென்னா ஜேடுன்னு சொல்லுவாங்க. அது சியா ஹோம்ஸோட சிங்கிள் ஃபேமிலி ஹவுஸ் மாடல். ஸோ நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டடி ரூம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் வந்து கவுண்டர் டாப்போடு வருது. ஸோ அவங்களே வந்து நமக்கு ஃப்ரிட்ஜு, மைக்ரோ ஓவன், அப்புறம் வந்துட்டு டிஷ்வாஷர் இதெல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து மற்ற ஃபர்னிச்சர்ஸ் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சனோட ஸ்டோரேஜ்க்கு கொடுத்துருக்க அவங்களோட கபோர்டு எல்லாமே வந்து அப்கிரேடட் மாடல். ஸோ எல்லாமே ரொம்ப ஷைனிங்காக சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து கொலரேடோ ஸ்டேட்டில் இருக்கிறதுனால இங்கே இருக்க ஷியா ஹோம்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அது பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கரில் வந்து ஷியா ஹோம்ஸ் வந்து நியூ பில்டிங்ஸ் இருக்குது இப்போ. ஸோ அது அவங்க அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்னா நமக்கு $7,30,000 வருது. அதாவது $730K USD வருது. இந்த ஹோம் மாடல், அதாவது எக்ஸாக்டாக இந்த ஜேட் மாடல் வந்து உங்களுக்கு அந்த ப்ரைஸ் வருது. கார்னர் ஷெல்ஃபு எல்லாமே அப்கிரேடடில் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவுமே ஷைனிங்காக அந்த கிச்சன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. கபோர்ட்ஸ் எல்லாமே நமக்கு நல்லா அகலமாக நிறைய பொருள் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு பெருசாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டபுள் டோர் ரெஃப்ரிஜரேட்டர் இருந்துச்சு. அதுவுமே நமக்கு நல்லா ஸ்டோர் பண்ணுறதுக்கான இடம் நிறைய இருக்கிற மாதிரி இருந்தது. வீடு நல்லாவே வெளிச்சமாக ஜன்னல் எல்லா பக்கத்துலேயும் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. டைனிங் டேபிள் ஏரியா நியர்பை கிச்சனே இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். 8லிருந்து 10 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பெரிய டைனிங் டேபிளே நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியே பார்த்திங்கன்னா பேட்டியோவும் அவங்க வந்து கவர்டு பேட்டியோ கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே நம்ம சோஃபா செட் இல்லைனா டைனிங் டேபிள் போட்டுக்கலாம். அந்தளவுக்கு பெரிய ஏரியாவாக இருக்குது. வெளியவுமே பார்த்திங்க அப்படின்னா லான் ஏரியா நல்லா அகலமாக இருக்குது. ஸோ நமக்கு தேவைக்கேற்ப நம்ம வந்து என்ன வேணுமோ அதை நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டிஷ்வாஷர் காட்ட மறந்துட்டேன். ஸோ டிஷ்வாஷருமே நமக்கு வந்து அகலமாக நம்ம நிறைய திங்ஸை வந்து அதுக்குள்ளே போட்டு வாஷ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஸோ இங்கே ஸ்லைடிங் ட்ராஷ் கேன் வைக்கிறதுக்கும் நமக்கு கபோர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் மெயின் ஏரியா. ஸோ சோஃபா செட் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் டிவி செட் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் சுற்றியுமே அதுக்கு வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஹால் ஏரியாவும் வந்து நல்லா அகலமாக இருக்குது. இது கூடயே பாத்ரூமும் வருது. பாத்ரூம் பார்த்திங்கன்னா ஆஃப் பாத்ரூம் சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா கரேஜ் வந்து ஏதோ அவங்க யூஸ் பண்ணுறதுனால அதை நம்மளால் ஓப்பன் பண்ண முடியல. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது பெட்ரூமுக்கு. மேலே வந்து 3 பெட்ரூம்ஸ் இருக்குது வித் பாத்ரூமோட. இது பார்த்தீங்க அப்படின்னா ஹால் ஏரியா, அதாவது மேல் ஃப்ளோரில் ஹால் ஏரியா. ஸோ இங்கே வந்துட்டு அதே மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா வெளிச்சமாகவும் இருக்குது இந்த ஏரியாவும். ஸோ இங்கே வந்து நமக்கு 3 பெட்ரூம் இருக்குது.
ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ்க்கு தனியாகவும் கிட்ஸ்க்கு தனியாகவுமே பெட்ரூம் இருக்கணும். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் வித்து பாத்ரூமோடு இருக்குது. பாத்ரூமை பார்த்தீங்கன்னா ஃபுல் பாத்ரூம் சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸட்டும் சேர்ந்து வருது. ஷவர் ஏரியா, டாய்லெட் ஏரியா ப்ளஸ் கிளாஸட் இருக்கும் இதில். அடுத்ததாக இந்த பாத்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா பாத் டப்போடு இருக்குது. ஸோ இது வந்து மற்ற 2 பெட்ரூம்க்கு இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான பாத்ரூம். நம்ம இதை கெஸ்ட்டு பெட்ரூமாவோ இல்லை வந்து கிட்ஸுக்கான தனியான பெட்ரூமாவோ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது பார்த்தீங்க அப்படின்னா லாண்ட்ரி ரூம். இங்கே வந்து வாஷர் அண்ட் ட்ரையர் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஸ்டோரேஜுக்கான பிளேஸு. இது வந்து கிட்ஸுக்கான ரூமு. பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. மற்ற ரூம்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சின்ன ரூமு ஆக்சுவலி. இப்போ நான் கீழே வந்துட்டேன். ஸோ பேஸ்மெண்ட் போயிட்டுருக்கோம். பேஸ்மெண்ட் வந்து இவங்க ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் யூஸ்வலாக நம்ம வாங்கும்போது நமக்கு அன்ஃபினிஷ்டு பேஸ்மெண்ட்டாக தான் வரும். வித்து வாக் அவுட் பேட்டியோ இல்லைன்னா பேட்டியோ இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கேயுமே ஒரு குட்டி கிச்சன் வச்சுருக்காங்க வித் ஓவனோட, ப்ளஸ் டிஷ் வாஷர் இதுவும் வச்சுருக்காங்க. ஹாலு, டிவி, சோஃபா எல்லாமே செட் பண்ணுற மாதிரி இங்கேயுமே. சம்டைம்ஸ் வந்து இங்கே பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீடு வாங்கிட்டு கீழே வந்து ஃபினிஷ் பண்ணி அதை வந்து ரெண்ட்டுக்கு கொடுத்துட்றாங்க. இது பார்த்திங்கன்னா வாக் அவுட் பேஸ்மெண்ட்டு. ஸோ வெளியே நம்ம வந்து ஈஸியாக போய்க்கலாம் லானுக்கு. இங்கேயுமே ஒரு பெட்ரூம் ப்ளஸ் பாத்ரூம் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு டோர் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபினிஷ்டு பேஸ்மெண்ட்டு. ஸோ இது வந்து யூஸ்வலாக இப்படி தான் இருக்கும் பேஸ்மெண்ட் நமக்கு கொடுக்குறது. நம்ம வேணும் அப்படின்னா இப்படி செட் பண்ணிக்கலாங்கிறதுக்காக இந்த மாடல் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது மாதிரியான இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம வீடியோ பதிவு சேனலில் வர இருக்குது. அது வரைக்கும் நம்ம வீடியோ பதிவு சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.